சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடித்துள்ள படம் மதராசி. இப்படத்தை AR முருகதாஸ் இயக்கியுள்ளார். இப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக ருக்மணி வசந்த் நடித்துள்ளார். இப்படத்தை ஸ்ரீ லட்சுமி மூவிஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார். மேலும் நடிகர்கள் பிஜு மேனன், வித்யுத் ஜமால், நடிகை சாச்சனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். இப்படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துள்ளார். இப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது. இயக்குனர் முருகதாஸ் கடைசியாக இயக்கிய தர்பார் மற்றும் சிக்கந்தர் ஆகிய 2 படங்களும் பிளாப் ஆனதால் இப்படத்தின் மூலம் தரமான கம்பேக் கொடுத்துள்ளார் என நெட்டிசன்கள் அவரை பாராட்டி வருகின்றனர். மறுபுறம் மாவீரன், அமரன் என தொடர்ந்து 2 ஹிட் படங்களை கொடுத்த நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு மதராசி ஹாட்ரிக் ஹிட் படமாக அமைந்துள்ளதாக நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர். இப்படம் பாக்ஸ் ஆபீஸிலும் பட்டையை கிளப்பி வருகிறது. இப்படத்திற்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைத்து வருகிறது. மதராசி திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் இருந்தே பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டையாடி வருகிறது. அதன்படி இப்படம் 3 நாட்கள் முடிவில் உலகளவில் ரூபாய் 62 கோடி வசூலித்துள்ளது. அதில் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ரூபாய் 35 கோடி வசூலித்துள்ள இப்படம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ரூபாய் 3.7 கோடியும், கர்நாடகாவில் ரூபாய் 3.75 கோடியும், கேரளாவில் 1.5 கோடியும், இதர மாநிலங்களில் 70 லட்சமும் வசூலித்துள்ளது. இது தவிர வெளிநாடுகளில் இப்படம் ரூபாய் 17.5 கோடி வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வார இறுதிக்குள் இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடி வசூலை எட்டவும் வாய்ப்பு உள்ளது. மதராசி திரைப்படம் சுமார் 120 கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்படத்திற்காக நடிகர் சிவகார்த்திகேயன் 30 கோடி மட்டுமே சம்பளமாக வாங்கியிருக்கிறார். இது தவிர அவருக்கு படத்தின் லாபத்தில் இருந்து பங்கு வழங்கப்படுவதாகவும் டீலிங் போடப்பட்டுள்ளது. மதராசி திரைப்படம் 100 கோடி வசூலித்தால் நடிகர் சிவகார்த்திகேயன் கெரியரில் 100 கோடி வசூல் செய்த 4வது திரைப்படமாக மதராசி அமையும். இதற்கு முன்னர் இந்த சாதனையை படைத்த டாக்டர், டான், அமரன் போன்ற திரைப்படங்கள் சாதனை படைத்திருக்கின்றன. அந்த பட்டியலில் மதராசியும் விரைவில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சில படங்கள் எதிர்பார்ப்புகளை தாண்டி திரையரங்குகளில் சிறப்பான வசூலை பெறுகின்றன. வாய்வழி விளம்பரமும் இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. வாய்வழி விளம்பரம் கிடைத்தால் அந்த படம் வெற்றி படமாக மாறும் என்பது உறுதி. அப்படி ஒரு படம் தான் லோகா சாப்டர் 1 சந்திரா. மலையாள சினிமாவிற்கு புதிய திரை அனுபவத்தை தந்த லோகா ஒவ்வொரு நாளும் வசூலில் சாதனை படைத்து வருகிறது. ஓணம் பண்டிகை நாட்கள் என்பதால் வசூலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. லோகா சாப்டர் 1 சந்திரா திரையரங்குகளில் வெளியாகி 11 நாட்கள் ஆகிறது. உலக அளவில் இதுவரை 168.25 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக சாட்சி தளம் தெரிவித்துள்ளது. விரைவில் 200 கோடி இழப்பில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இப்படத்தின் நிகர வசூல் 72.35 கோடியாகவும், மொத்த வசூல் 84.55 கோடியாகவும் உள்ளது. வெளிநாடுகளில் 83.70 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இந்தியாவிலேயே அதிக வசூல் அள்ளிய ஃபீமேல் சென்ட்ரிக் படம் என்கிற சாதனையையும் லோகா படைத்துள்ளது. கேரளாவில் மட்டும் லோகா திரைப்படம் 51.75 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. அதேபோல் கர்நாடகாவில் 7.88 கோடி, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் 10.1 கோடி, தமிழ்நாட்டில் 10.85 கோடி என பிற மாநிலங்களிலும் லோகா திரைப்படம் சக்கை போட்டு வருகிறது. அதே நேரத்தில் புக் மை ஷோவில் அதிக டிக்கெட்கள் விற்பனையாக்கும் படமாக லோகா சாதனை படைத்துள்ளது. இப்படம் நேற்று மட்டும் கேரளாவில் ரூபாய் 7.15 கோடி வசூலித்துள்ளது. குறிப்பாக சிவகார்த்திகேயனின் மதராசி படத்தை காட்டிலும் லோகா படத்திற்கு தான் அதிகப்படியான டிக்கெட்கள் விற்பனையாகியுள்ளன. சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி திரைப்படம் கேரளாவில் ரிலீஸ் ஆகி 3 நாட்கள் ஆகிறது. அப்படம் அங்கு வெறும் 1.45 கோடி மட்டுமே வசூலித்திருக்கிறது. ஆனால் லோகா திரைப்படம் நேற்று ஒரே நாளில் அதைவிட 5 மடங்கு அதிக வசூலை அள்ளி சாதனை படைத்துள்ளது. மதராசி திரைப்படத்தின் 4ஆம் நாள் வசூல் கடும் சரிவை சந்தித்திருக்கிறது. அதன்படி அப்படம் 4ஆம் நாளில் வெறும் ரூபாய் 4.5 கோடி தான் வசூலித்திருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் மட்டுமே இப்படம் 3 கோடி வசூலித்துள்ளது. இந்த வாரம் 10 புது படங்கள் ரிலீஸ் ஆவதால் அதையெல்லாம் மீறி மதராசி வசூலில் ஜொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.